இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்ம் 6 எப்படி ஃபில் பண்றது? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோல பேசியிருப்போம். ஆனா, இந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்றதுலயும், இதற்கு பிறகு என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுலயும் நெறைய குழப்பங்கள் இருக்கு. மக்களுக்கு நெறைய சந்தேகங்களும் இருக்கு. மக்களினுடைய சந்தேகத்துல ஒரு சில சந்தேகங்களுக்கு இப்ப நம்ம பதிலளிக்க போறோம். முதல்ல இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? வெறும் பெயர் சேர்க்கிறது மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் பண்றதுனா கூட பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு வேள வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்லாம இருந்தாலோ, இல்ல முகவரியில ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னாலோ, உங்க வீட்ல இறந்தவர்களினுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த 3யுமே இப்போ மாத்திக்கலாம். அதற்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா, ஃபார்ம் 6 அப்படிங்கிற படிவம் 6 வாங்கி, அத ஃபில் பண்ணி குடுக்குறதன் மூலியமா நீங்க உங்க பேர சேர்த்துக்கலாம். குறிப்பா அது ஒரு சட்டமன்ற தொகுதியிலயுமே வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நேரா நீங்க அங்க போய் கூட ஃபார்ம் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆன்லைன்ல கூட நீங்க ஃபார்ம் வாங்கி நீங்க அத ஃபில் பண்ணலாம். voters.eci.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா, ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்க அத பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்க முகவரியில மாற்றம் இருக்கு, இல்ல உங்க வாக்காளர் அட்டை தொலைஞ்சு போச்சு, நீங்க புதுசா வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கணும். இந்த மாதிரியான மாற்றங்கள செய்றதுக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா, தேர்தல வீட்ல இருந்தே எப்படி செலுத்துறது அப்படிங்கிறதுக்கு அனுமதி வாங்கணும்னா கூட, நீங்க இந்த ஃபார்ம் 8 நீங்க பயன்படுத்திக்கலாம். அதையுமே நீங்க நேரா போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நான் சொன்ன அதே இணையதளத்துல ஃபார்ம் 8ம் இருக்கும். நீங்க போய் அதுல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்ம் 7. இந்த ஃபார்ம் 7 எதற்கு அப்படின்னா, ஏற்கனவே உங்க வீட்ல இறந்து போனவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல வந்திருக்கு அப்படின்னா, அத நீங்க நீக்குறதுக்காக இந்த ஃபார்ம் 7 பயன்படுத்திக்கலாம். இது தவிர வேற எந்த மாற்றங்களும் இதுல செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேள நீங்க ஏற்கனவே முறையா எல்லாமே பண்ணி ஃபார்ம் 6 வாங்கி அப்ளை பண்ணியிருந்தும் கூட, இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் வரல அப்படின்னா, அடுத்த 15 நாட்களுக்குள்ள நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு குடுத்து அணுகலாம். அப்படி அந்த 15 நாட்கள்ல உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அடுத்த 30 நாட்களுக்குள்ள நீங்க தேர்தல் அதிகாரிய நீங்க அணுகலாம். இது வந்து தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு அறிவிப்பு தான். அடுத்ததா எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எத்தனை நாள் வரைக்கும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். தேர்தல் தேதி அறிவிச்சு வேட்புமனு தாக்கல் செய்ய போற 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு அப்ளை பண்ண முடியாது. இன்னொன்னு இதே மாதிரி இறுதி வாக்காளர் பட்டியல் திரும்பவும் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இணைப்பு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு தயார் செய்வாங்க. அது அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதை தாண்டி நீங்க உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கா, இல்ல உங்க பேர் அதுல வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே சொன்ன மாரி voters.eci.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, வலதுபுறத்துல ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அத கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 1950 அப்படிங்கிற எண்ண தொடர்பு கொள்றதன் மூலியமாகவும், நீங்க உங்களுடைய அந்த விண்ணப்பங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்.